ஸோ நம்ம கூட ஃப்ரெண்டு ஒருத்தர் வரார் இல்லைங்க, அவர் அப்படியே போய் கட்டப்பண்ண போய் பிக்கப் பண்ணிவிட்டு அருண் ப்ரோவும் ஹரி ப்ரோவும் வேறு ஒரு பைக்கில் வராங்க. ஸோ அவங்களையும் பிக்கப் பண்ணிட்டு தான் போனோம். இன்னும் 4 பேர் தானே, 2 பைக் போதும்னு முடிவு பண்ணியாச்சு. 3 பைக் இருக்குது, ஆனால் 2 பைக் போதும்னு முடிவு பண்ணியாச்சு. ஐயோ மழை பெய்யுது, ஆஹா சம்பவம் ஆயிடுமோ. ஆமாங்க மழை பெய்யுது பாருங்களேன், தெரியும்னு நினைக்கிறேன். மழை பெய்யுதா, யார் எச்சி திப்பி விட்றாங்களா? இல்லை இல்லை மழை தான் பெய்யுது. ஐயோ இப்போ ட்ரக்கிங் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த எக்ஸாஸ்ட் சவுண்ட் நீங்கள் கேட்டது இல்லைல்ல, போலீஸ் இருக்கா சுற்றி? எக்ஸாஸ்ட் சவுண்டை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த சைடு இருக்குன்னு நினைக்கிறேன் எக்ஸாஸ்ட். இந்த சவுண்டு தாங்க பாருங்கள். இப்போ ஃபுல் சவுண்டு இன்னும் திருவலாம். ஸோ நம்ம கூட நீ ட்ராவல் பண்ண போகிறது சிவா ப்ரோ. அவர் மாஸ்க் கவுக்க மாட்டாருன்னா கவலைப்படாதீங்க. நேர் விருப்பம் காட்டுவீங்களா? ஏய் இது இப்படி போட்டு இந்த முக்கோணம் மாதிரி இருக்கும்ல, அது பேர் என்னது? இது பேர் கோதியா ஏதோ சொல்லுவாங்க. குட்டியா? குட்டினா இதானே பேர் சொல்லுவாங்க இது. ஓ சரி. இது கேர்ள்ஸ் போகிறது. நான் பார்த்ததுல கேப் இருக்கும், கேப் இருந்தால் தான் பாய்ஸ் போகிறது. இது ஃபுல்லாக இன்னொரு ஹரி ப்ரோ வந்து வீட்டிலேருந்து வரணும். ஸோ அவருக்காண்டி இந்த பாருங்கள் 3 பேரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் லாஸ்ட் டைம் ஆஃப் ரோடு பண்ணது பாருங்கள், பிரேக் லிவரையும் பாருங்கள், கியர் லிவரையும் பாருங்கள், ரொம்ப கந்தரங்கோலமாக கிடக்க போகுது. ஆனால் நம்ம வண்டியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஓட்ட போகிறோம். ரொம்ப சங்கட்டமாக இருக்குங்க, ரொம்ப சங்கட்டமாக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வண்டி தான் ட்ரைவ் பண்ண போகிறோம். பாருங்கள் இந்த வண்டியோட லுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் ஏதாவது மாடிஃபைட் பண்ணணும்னு சொல்லிடுங்க, தலைவன் டக்குன்னு பண்ணிடுவார். ஏன்னா சம்பாதிக்கிற காசில் பாதி காசு வட்டிக்கே போகுது. ஸோ நம்ம கிளம்பியாச்சு, நம்ம பைக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சுங்க. ஸோ நம்ம பைக் அங்கே இருக்குது. ஸோ இவர் தான் ஹரி ப்ரோ, அவர் அருண் ப்ரோ, அது சிவா ப்ரோ. நீங்கள் இனி வீடியோ பார்த்தீங்கன்னா அடிக்கடி வருவாங்க. ஓகே போகலாமா? இந்த எக்ஸாஸ்டருக்காண்டி இந்த வண்டி எடுத்தேங்க. சவுண்டு பட்டா கிளப்புதுங்க, சும்மா சொல்லக்கூடாது. மிரட்டி விட்டு அங்கே சவுண்டு. சும்மா கிளியுது சவுண்டு. என்னமா இருக்கு தெரியுமா சவுண்டு? ஸோ அங்கேருந்து மணாலிலேருந்து வாங்கிட்டு வந்தது, வீடியோஸ் எடுக்க நல்லா யூஸ் ஆகும்னு சொல்லி நல்லா இருக்குது அது போடுறதுக்கே. அது ஏதோ ஒரு அங்கே மணாலியில் வர்ற ஏதோ ஆட்டோட ரோமத்தில் வச்சு பண்ணதுன்னு சொன்னார். ஸோ அது பேர் கூட ஏதோ அது சொன்னார், அது என்னமோ ராங்கான பேராக இருந்துச்சு. ஸோ சொல்ல முடியாது, ஆனால் ஒரிஜினல் பேர் அதான்னு நினைக்கிறேன். அடி விழுந்துருச்சா ஸ்டிக்கு? வை வாங்கிக்கிறாங்க வந்து. அங்கே மானியான மரக்கிட்ட வரும்போது வண்டியில் ஒருத்தன் கோடு போட்டான், எனக்கு கோவமே வரல. சும்மா சொன்னேன். எந்த சைடு இப்படியா ஸ்ட்ரைட்டாவா? நைஸ் கேர்ள். என்ன சொன்னாங்க, இடுக்கி காவலான்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். எனக்கு
செங்குத்தான பாதையில் கூட்டு போகிறாங்க. செங்குத்தா இருக்கு. ஐயோ 80 டிகிரி சார்ஜ் இருக்குங்க. ஏதோ கரடு மாதிரி இருக்குங்க. ஏதோ கைவிடப்பட்ட இடம் மாதிரி இருக்கு. நான் இங்கேருந்து ட்ரக்கிங் பண்ணும் போல நல்லா இருக்கும். ஓ அந்த மலை தாங்க பாருங்களேன், தெரியும்னு நினைக்கிறேன். தம்பி அமையாரியா பைக்கும் கொண்டு போகலாம் போலே. வண்டி ஆஃப் ஆகிருச்சே. ஏன் சூப்பராக இருக்கு. பிளேஸ் அவ்வளோ மோசம்லாம் இல்லை, நல்லாவே இருக்கு. ஆமாங்க சூப்பராகவே இருக்கு. ரொம்ப மோசம்லாம் இல்லை, ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ ஓ சூப்பராக இருக்கு. இங்கேயா நல்லா இருக்கும். ஓ அங்கே போகணுங்க. அது மேலே இன்னொரு மலை இருக்கு, அங்கிட்டு அந்த மலை ஏறணும். போய் கண்ணுக்குட்டி அழகா இருக்குல்ல. ஸோ இது எனக்கு பார்க்கும்போது ஒரு சின்ன ஞாபகம் வருது. நம்ம லிட்டில் கிருஷ்ணா பார்த்துருப்போம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கார்ட்டூனில் வர இடம் மாதிரியே இருக்குங்க, மலை மேலம். ஸோ கோமாதாக்கள்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறது. ஸோ கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ஆட்கள் அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் செல்லக்குட்டி ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம். டிங் 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 டிங். ஓகே ஓகே கூல் கூல் கூல். எங்கே இருக்குது பருந்து மரம்? மருந்து மரம் எங்கே இருக்கா? குறிஞ்சி போ. ஏன் ப்ரோ பெட்ரோலே இல்லாத வண்டி உங்களுக்கு தெரியுமா? வண்டி இருந்து ஊற்றி அவுத்து ஊற்றிக்கிறோம். வண்டி பெரியாரு இங்க இருக்கிற கால்வரி மவுண்ட்ல தான்டா இருக்கு. ஓ பருந்து மரையிலே இருக்கு. மருந்து மரம் தான் நிறைய இருந்தது. பருந்து மரம் இருந்தால் நிறைய. லாஸ்ட் டைம் இது கூட டெண்டான வந்து பருந்து மரம் தான் அதிகமாக. அது கால்வரி மவுண்ட் இங்கேயுமே நீங்கள குறிஞ்சிருச்சு. ஓ இதான் வழி நினைக்கிறேன். இங்க அதுக்கப்புறம் இன்னொரு இடம் இருக்கு. இதுல உள்ள போனோம்னா இன்னொரு இடம் இருக்கு. அதுக்கப்புறம் பறந்து முடி ரொம்ப கலைஞ்சிருக்குங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மூஞ்சிலாம் பார்க்க முடியாதான்னாதீங்க, பார்க்க பிடிக்கும். இந்த இடத்துக்கு நான் இதான் எல்லா இடத்துக்குமே நான் வந்து இதுதான் சொல்லுவேன், ஒரே டைலாக் தான் சொல்லுவேன். இதான் ஃபஸ்ட் டைம்னு அதே தான் இருக்கும். ஸோ இதான் நான் ஃபஸ்ட் டைம் கையில் தான் நட்டு அப்படியே ஹெல்மெட். எங்கள் அப்பாவோட வெட்டர் எடுத்துட்டு ஹெல்மெட்டை காட்டு ப்ரோ. ஹெல்மெட்டை காட்டு ப்ரோ. ஹெல்மெட்டுக்குள்ளே வைக்க முடியாது அப்படியே. ஸோ நடுக்காட்டுக்குள்ள வழி தெரியாமல் வச்சுக்கிட்டு இருக்கோம். பாதையை மறைச்சு போய் கிடக்கு. வீடியோ எடுக்க வந்தது இல்லையா? நீ நடந்து போறதா? தமிழை என்னடா போடுவேன் விஷயத்தை பாருங்கள். ஸோ இவ்வளோ புள்ள நான் இன்னைக்கு இங்கே வந்து பார்க்குறேன். ஏன் இதுக்கு முன்னாடி இல்லையா? இவ்வளோ புள்ள தான் இருக்காது. இவ்வளோ இல்லையா? இவ்வளோலாம் இருக்காது. ஏன் வேற இந்த கண்டென்ட் கிடைச்சிருச்சா? அவ்வளோதான் கண்டென்ட் கிடைச்சிருச்சு. ஓடுங்க. ஓடவா? அந்த அங்கே ஒருத்தே யாரோ ஓடுறாங்க. யாராவது முரட்டாரா ஓடுறது? மேலே போகணும். ஒன்றும் இல்லை. எப்படா போட்டா? ஐயோ நொறுங்கிருச்சா? என்ன பண்றியா? வீடியோ எடுக்கிறியா? நீயும் நானும் புதருக்குள்ள இருந்து தப்பி குதிச்சு ஓடுறோம். அப்படி மேலே போட்டுணுமா? இல்ல ஓட மாட்டேன். இங்க இருந்து லைட்டா ஸ்லிப் ஆனாலும் கீழே தான், டைரக்டா கீழே போய் விட்டுரும். ஆமா ஸ்ட்ரைட்டா டைரக்டா கீழே தான். வேகுதுன்றியா? எரியுதாடி மாலா, பேனை போடு. ஒரு பாறைக்கு ரெஸ்ட் எடுத்தா எப்படி? இன்னொரு மலை இருக்கு ப்ரோ. அடுத்து ஃப்ரீயா இருந்தா சொல்லு. இன்னொரு மலை இருக்கு வீட்டு பக்கத்துல. இன்னொரு மலையா? வீட்டு பக்கத்துல ஒரு மலை இருக்கு. முன்னாடி உடஞ்சிச்சு. ராமக்கல் மட்டும் இல்ல,
கொந்தளம்பாறை மலை. ஏய் தெரியாதான் வந்துட்டு பாறை ஊட்டி விட்டேன்டா. பார்த்து பத்திரமா குறைச்சிக்கங்க. நாலு மணி யாரும் தள்ளுதே. இந்த உச்சி வெயில் வந்தது தப்பா போச்சா? ஏன் அது ஏன்னா இது மத்தியானத்துக்கு மேலே மழை பெய்யும்னு நினைக்கிறேன். நம்ம நிலைமை வெயில் மண்டையை பணம் எது கிளம்பி வந்துடுற மாதிரியா? எலும்பு பையன் சும்மா கிடந்தது கிளம்பி விட்டு. பாதை இருக்கா? இது கரெக்டான பாதைன்னு தெரியும். ஏறுங்கோ. இது ஏறவே முடியல. உட்காந்து உட்காந்து லெஸ்ட் எடுத்து தான் போய்கிட்டு இருக்கோம். எல்லாமே டயர்ட் ஆயிடுச்சு. நல்லா இருக்கும் ப்ரோ வியூ. ஆனா